Good morning, everyone. Welcome to the day 4 of into the series. Start பண்ணலாமா? Chat box சொல்லுங்க. நம்ம start பண்ணலாம். The question solve பண்ணுங்க. 50th question. In figure AB is tower. In figure AB is tower of height 50 meter. Figure இங்க கொடுக்க நான் draw பண்ணிடுறேன். In figure AB is the tower. AB is the tower of height 50 meter. 50. A man standing on its top observes two cars on the opposite. Point to be noted on the opposite side of the tower. சொல்லிருக்காங்க. Sometime observe two cars on the same side கூட சொல்லிருக்கலாம். இது மாதிரி நியூ கொஸ்டின் வரும். பட் இங்க வந்து கேஸ் என்ன on the opposite side of the tower with angle of depression 30 degree and 45 degree. இது 30 degree, இது 45 degree respectively. Find the distance between the car. Find the distance between the cars. ஒரு கார் சில இருக்கு, இன்னொரு கார் டில இருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணோம் நம்ம? இங்க பாருங்க, இது 45 இதுவும் 45. In triangle ABD, what can I write? Tan 45 opposite in AB by adjacent BD. So 50 by BD. Tan 45 value 1, 50 by BD. So BD equal to 50. In triangle ACB, இது 30 இதுவும் 30 தானே? Yes or no? இதுவும் 30 அதுவும் 30. அப்ப tan 30 equal to என்ன சொல்லலாம்? Opposite என்ன இருக்கு? AB by adjacent BC. Tan 30 value என்ன? 1 by root 3. AB ஓட வேல்யூ என்ன? 50 கொடுத்துருக்காங்க. By BC. So BC வந்து 50 root 3. So finally எனக்கு என்ன? Distance between the car. Distance between the car எவ்வளோ இருக்கு? CD. CD equal to what can I write? CB or BC plus BD. BC தான் 50 root 3 எடுத்திருக்கேனே.
plus 50. Take 50 as common. So root 3 plus 1. இந்த கொஸ்டின்ல ரூட் த்ரீயோட வேல்யூ கொடுக்கல. இன்கேஸ் அவங்க ரூட் த்ரீயோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வேல்யூ புட் பண்ணலாம். சரிங்களா? மற்றபடி 50 இன்டூ ரூட் த்ரீ பிளஸ் 1 மீட்டர் அப்படியே விட்டுருலாம். புரியுதா? இந்த கொஸ்டின் புரியுதா? சரி, அடுத்த கணக்கு போகலாம். In first step triangle ABD or ADB, நீங்க இப்படி வேணாலும் எழுதுங்க. ஏபிடி எழுதினாலும் சரி, ஏடிபி எழுதினாலும் சரி, போத் ஆர் சேம், ரைட்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன். அடுத்த கணக்கு. An aeroplane when flying at a height of 3125 meter from the ground passes vertically below another plane at an instant when the angle of elevation of the two planes from the same point on the ground are 30 degree and 60 degree respectively. Find the distance between the two planes at that instant. Try பண்ணுங்க. Let's say ஒரு ஏரோப்ளேன் இங்க பறக்குது. அடுத்த ஏரோப்ளேன் ஜஸ்ட் அதுக்கு vertically கீழே. சரிங்களா? An aeroplane when flying at a height of 3125 meter from the ground passes vertically below. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து vertically below another plane at an instant when the angle of elevation of the two plane. அப்ப இது வந்து 3125. When the angle of elevation of two planes from the same point on the ground are 30 degree and 60 degree. Angle of elevation ரெண்டு பிளேனுக்கும் வைங்க. இது ஃபர்ஸ்ட் பிளேன், இரண்டாவது பிளேனுக்கு இது. தெளிவா பாருங்க. இது வந்து என்ன இருக்கும்? ஆப்வியஸ் ஆங்கிள் கம்மியா இருக்கும், 30 டிகிரி. அதுவே இது பெருசா இருக்கும், 60 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேன். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. ஏ, பி, சி, டி. So initially, if I take triangle, in triangle BCD, what can I write? Tan 30 equal to opposite. Opposite என்ன இருக்கு? BC by adjacent CD. Tan 30 ஓட வேல்யூ என்ன? 1 by root 3. BC எவ்வளோ? 3125. CD. CD equal to 3125 root 3. புரியுதுங்களா? எழுதியாச்சா? அடுத்தது in triangle ACD,
ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் புரிஞ்சுதா? பிசிடி எஸ் ஆர் நோ? ஓகே. ஏசிடி ஏசிடியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதுறோம்? tan 30 சாரி tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஏசி பை சிடி. tan 60 ஓட வேல்யூ √3. ஏசி ஈக்குவல் டு நான் என்ன எழுதுறான்? ஏபி பிளஸ் பிசி எழுதலாமா? எத்தனை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தானே வருது. ஹோல் டிவைட் பை சிடி. சிடியோட வேல்யூ என்ன? 3125 √3. கிராஸ் மல்டிப்ளை 3125 இன்டூ 3 ஈக்குவல் டு ஏபி. பிசியோட வேல்யூ எவ்வளோ? 3125 3125 பிளஸ் 3125 எழுதிட்டீங்களா? இதை பாருங்க, எவ்வளோ கால்குலேஷன் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. 3125 இன்டூ 3 மைனஸ் 3125 எழுதலாமா? ஈக்குவல் டு ஏபி. புரியுதா இல்லையா? இங்கே நீங்க வந்து ஈக்குவல் டு 3125 காமன் எடுங்க. அப்ப என்ன எழுதலாம்? 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு ஏபி. 3125 3 minus 1 2 equal to AB. So what will I get? AB equal to AB equal to 6250. 6250 is the distance between the two plane. தெளிவா புரிஞ்சுதா? கால்குலேஷன் பார்ட் இது நான் இப்படிதான் பண்ணுவேன். எவ்வளவு கால்குலேஷன் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லது. லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் தான் இந்த மல்டிபிகேஷன் நான் பண்ணேன். சரிங்களா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் மல்டிப்ளை ஹியர் இட் செல்ஃப் 3125 இன்டூ 3 நீங்க பண்ணுங்க. பட் தப்பாகாம பார்த்துக்கோங்க. நான் உங்க ஏஜ்ல நீங்க நிறைய சிலி மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ஃபைன். அடுத்த கணக்கு போலாமா? ஈவன் இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுதுன்னா, இன்கேஸ் நான் கிளாஸ்ல ஆஃப்லைன் சொல்லி கொடுத்திருந்தேன்னா இதே டயக்ராம வந்து இப்போ டூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் 60 டிகிரி 30 டிகிரி செப்பரேட்டா காட்ட முடியுது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் யூஸ் பண்ண முடியுது. பட் ஆஃப்லைன்ல வந்து அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுமே சம் டைம் கன்ஃபியூஷனா இருக்கும். 30 டிகிரி இது 60 டிகிரி இது. சரிங்க. ஸோ அடுத்த கணக்கு போலாமா? ஓகே. The shadow of a tower standing on a level ground is found to be 40 meters longer when the sun altitude is 30 degree than when it is 60 degree. Find the height of the tower. Find the height of the tower. அப்ப 30 டிகிரி இருக்கிறது அதோட ஷேடோ அதிகமா இருந்துச்சு கம்பேர்ட் டு 60 டிகிரில இருக்கும். சரியா? இன்னொரு விஷயம், இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட், செஞ்சு 80 90 அபவ் நீங்க ஸ்கோர் பண்ணணும் டார்கெட் பண்றீங்கன்னா போர்டு எக்ஸாம்க்கு நான் இப்ப சால்வ் பண்ண இந்த 2000 சீரீஸ் ஆஃப் கொஸ்டின் மோர் தென் சஃபிஷியன்ட். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மூணே கிளாஸ்ல 47 கொஸ்டின் முடிச்சோமா? இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிகோனோமெட்ரி முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இது முடிச்சிடலாம். ஸோ நான் சொல்லி கொடுக்குற கொஸ்டின்ஸ் மட்டும் ரிப்பீட்டடா போட்டுங்களா, ஐ கேன் கேரண்டி யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 70 or 80 அந்த ரேஞ்ச்ல வந்துடும். ஸோ நான் சென்டம் ஸ்கோர் பண்ணா அப்ப என்ன பண்ணணும்னா
சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு டுவர்ட்ஸ் போர்டு எக்ஸாம் வரும்போது நெருக்கமா வரும்போது நான் நிறைய காம்படென்சி பேஸ்ட் கேஸ் பேஸ்ட் அசோசியேஷன் ரீசனிங் நான் சொல்லி கொடுத்தேன். அது டக்குன்னு கிராப் பண்ணி அதை கத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 100. ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று இதே கொஷின் வரும் வித்தவுட் சேஞ்சிங் த நம்பர்ஸ் அண்ட் வேல்யூ, ஆர் எல்ஸ் இதே பேட்டர்ன்ல வரும். ஒன்று இந்த ஷேட் ஆஃப் எ டவர் இப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. ஃபவுண்ட் டு பி 40 மீட்டர் லாங்கருக்கு பதிலாக 60 மீட்டர் லாங்கர் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து ஒன்றும் வரவே வராது. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கொஸ்டின், the shadow of a tower standing on a level ground is found to be 40 meter long. இந்த ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் டவர். ஸோ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வந்து சன் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சன் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் சன்னோட பொசிஷன் என்ன மாறுது, இந்த இடத்துல வந்துருச்சு, இந்த இடத்துல வருது. அப்ப புரியுதா? ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது 30, இது 16. ஆப்வியஸா இதுதான் 30, இதுதான் 60. ஃபவுண்ட் டு பி த 40 மீட்டர் லாங்கர். அப்ப இதை பத்தி தானே சொல்றாங்க. இதுதானே 40 மீட்டரா இருக்கு. எவ்வளோ? 40 மீட்டர். கரெக்டா? டயக்ராம் பக்காவா வரைஞ்சிருக்கு. Find the height of the tower. அப்ப இதுதானே ஹைட். இந்த ஹைட் கேட்குறாங்க. ஸோ ஏ பி சி டி இன் ட்ராங்கல் ஏபிசி என்னதுடா, tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட். ஆப்போசிட் என்ன இருக்கு? ஏபி பை adjacent BC. Tan 60 value √3. AB H by BC. BC equal to H by √3. அதுவே in triangle ABD tan 30 equal to என்னதுன்னா ஆப்போசிட்ல என்ன இருக்கு? AB by BD. tan 30 ஓட வேல்யூ 1 by √3. AB ஓட வேல்யூ H. BD என்ன எழுதனா BC plus 40 எழுதலாமா? புரியுதா இல்லையா? BC plus 40. இது வரைக்கும் ஓகே. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன எழுதலாம்? BC plus 40 equal to H √3. கரெக்டா? BC plus 40 equal to H √3. அடுத்த ஸ்டெப் இங்கேருந்து BC ஓட வேல்யூ என்ன பார்த்தோம்? H by √3 plus 40 equal to H √3. So 40 equal to H √3 minus H by √3. LCM எடுத்து என்ன வரும்? √3. இங்கே என்ன வரும்? 3H minus H. That becomes 2H by √3. Cross multiply 40 √3 equal to 2H. So H equal to 40 √3 by 2 equal to 20 √3.
equal to 20 root 3. Done. புரிஞ்சுதா? இல்ல மறுபடியும் சொல்லணுமா? சொல்லுங்க. இதுதான் சார். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சன்னோட பொசிஷன் வந்து பாருங்க இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்ப சர்க்கிள் பண்ற பார்த்தீங்களா? ஷேடட் ரீஜன். இதுதான் பொசிஷன் 1. பொசிஷன் 1 இருந்து பொசிஷன் 2 மாறி இருக்கு. பொசிஷன் 1ல மாறும்போது அதோட ஷேடோ வந்து என்ன? பிசி தான். அதுவே பொசிஷன் 2க்கு மாறும்போது ஷேடோ வந்து என்ன ஆயிடுச்சு? பிடி மாறிடுச்சு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், இந்த ஷேடோக்கான டிஃபரன்ஸ் வந்து என்ன? 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரையாங்கல் ஏபிசி கன்சிடர் பண்ணுவேன். ஏபிசி சின்ன ட்ரையாங்கல் என்ன? tan 60 equal to opposite by adjacent AB by BC. ஸோ tan 60 root 3, AB என்ன? H BC. ஸோ BC equal to என்னங்கிறான்? H by root 3. புரியுதா? சிமிலர் ட்ரையாங்கல் ABD கன்சிடர் பண்ணா tan 30. tan 30 equal to என்னங்கிறான்? AB by BD. AB by BD. அப்போ tan 30 equal to 1 by root 3 equal to H by BC plus 40. Cross multiply BC plus 40 equal to H root 3. ஸோ இதே ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணேன், அதுக்கப்புறம் எடுத்தேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. The tops of two poles of height 20 meter and 28 meter are connected with a wire. The wire is inclined to the horizontal at an angle of 30 degrees. Find the length of the wire and the distance between the two poles. இது எப்படி வரைவீங்க? ஒரு போலோட ஹைட் 20 மீட்டர், ஒரு போலோட ஹைட் வந்து 28 மீட்டர். இது 20 மீட்டர், 28 மீட்டர் are connected with a wire. Are connected with a wire. இதான் அந்த wire. The wire is inclined to the horizontal at an angle of 30 degree. அப்போ horizontal line draw பண்ணிக்கோங்க. இதான் horizontal line. இதுக்கு கூட எவ்வளோ டிகிரி மேக் பண்ணது? 30 டிகிரி. கரெக்டா? Find the length of the wire. Let the length of the wire be L and at the distance between the two poles. Distance between the two poles. Let the distance be D. எழுதலாமா? D. இது Dனா இதுவும் தானே D. ஓகே, டயக்ராம் புரியுதா? Fine. அடுத்தது பாருங்க, இது 20னா இந்த லென்த் எவ்வளோ? இந்த லென்த் எவ்வளோ? சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது 20னா இது எவ்வளோ?
இது 20 இது எவ்வளோ இருக்கும்? எக்ஸாக்ட்லி இதுவும் 20 தான். அப்ப 20. அதே போல எனக்கு சேட் பாக்ஸ சொல்லுங்க. இது எவ்வளோன்னு சொல்லுங்க. இது எவ்வளோ? 8. கரெக்ட். இது 8. ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 28. கரெக்டா? சரி. இப்ப பாருங்க. இப்ப பாருங்க. இன் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஏ பி சி டி இ. இன் ட்ரையாங்கிள் ஏ பி சி என்னங்கடா tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்ன? ஏசி பை பிசி. tan 30 என்ன எழுதலாம்? 1 பை ரூட் த்ரீ. ஏசி என்ன? 8. பிசி என்ன? டி. ஸோ டி ஈக்குவல் டு 8 ரூட் த்ரீ. அதுவே இன் ட்ரையாங்கிள் டி ஈக்குவல் டு 8 ரூட் த்ரீ கிடைச்சது. எனக்கு என்ன தேவை? லென்த் ஆஃப் த வயர். லென்த் ஆஃப் த வயர் இப்படி எழுதலாமா? sin 30. sin 30 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஏசி பை ஹைப்போட்டெனியூஸ் எல். sin 30 ஓட வேல்யூ 1 பை 2. ஏசி எவ்வளோ? 8 பை எல். அப்போ எல் ஈக்குவல் டு எவ்வளோ? 16. கரெக்டா? லென்த் ஆஃப் த வயர் இஸ் 16 மீட்டர். And the distance between the two pole என்ன? 8 root 3 மீட்டர். புரியுதா? புரியுதா? ஸோ இதுதான் சொல்றேன். டயக்ராம் கரெக்டா இருந்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம். அடுத்த கணக்கு. இந்த கொஸ்டின் சால்வ். Two men on either side of a cliff 75-meter high observe the angle of elevation of the top of the cliff to be 30° and 60°. Find the distance between the two men. ட்ரை பண்ணுங்க இதை. டயக்ராம் கரெக்டா வரீங்க அப்பதான் வரும். இந்த பாருங்க. ஃபர்ஸ்ட் cliff எவ்வளோ? 75-meter high. ஸோ லெட்ஸ் சே இதுதான் cliff. இதுக்கு ரெண்டு சைட்ல ரெண்டு ஆள் இருப்பாங்க. இந்த ஆங்கிள் இது வந்து 30, இது வந்து 60. இது 30, இது வந்து 60.
Clipboard height 75. Distance between the two men. எப்படி சால்வ் பண்ணுவீங்க இதை? First, in the triangle OPN, tan 30 equal to என்னங்கிறான்? Opposite by adjacent. OP by PN. Tan 30 value 1 by root 3 equal to OP 75 by PN. So PN equal to 75 root 3. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? அடுத்தது in triangle OPM, tan 60 equal to என்ன எழுதலாம்? Opposite by adjacent. OP by PM எழுதலாமா? OP by PM. Tan 60 ஓட வேல்யூ என்ன? root 3. OP 75 PM. PM equal to 75 by root 3. That becomes 75 root 3 by 3. 25 root 3 எழுதலாமா? புரியுதா இது வரைக்கும்? இப்போ எனக்கு தேவை distance between the two men. Distance between two men. அப்படின்னா mn equal to என்னங்களா? pn plus pm. pn எனக்கு 75 root 3 கிடைச்சிருக்கு. இது வந்து 25 root 3. If I add both, what will I get? 100 root 3. புரியுதுங்களா? வேல்யூ கொடுத்திருந்தா சரி, வேல்யூ கொடுக்காட்டி நான் 1.73 புட் பண்ணுங்க. 173 மீட்டர். இங்க விட்டான ஆன்சர் தான் இது எடுத்தான ஆன்சர். புரியுதா? இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு. அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்.
From a point on a bridge across a river, the angle of depression of the banks on opposite side of the river are 30 degree and 45 degree. If the bridge is at a height of 80 meters from the bank, then find the width of the river. Let's say இங்க தான் நிக்கிறீங்க 8 மீட்டர் மேல இந்த bridgeல இருந்து 2 ஆப்போசிட் பேங்க்ல பாக்குறீங்க. ஆப்போசிட் பேங்க்ல பார்க்கும்போது what are the angles? 30 degree and 45 degree. 30 இதான் 45. Find the width of the river. இது AB தான் width of the river. இப்படி எடுக்கலாம். In triangle AOC, in triangle AOC என்ன ஆகுதுன்னா OC by tan 45 equal to என்ன ஆகுதுன்னா OC by AC எழுதலாமா? Opposite by adjacent. Tan 45 value 1, OC வந்து 8, AC வந்து எடுக்கணும். அப்ப AC equal to என்ன? 8 மீட்டர். புரியுதா? சிமிலரா இந்த சைட்ல இன் ட்ரையாங்கிள் DOC tan 30 equal to என்ன இருந்ததுன்னா tan 30 equal to opposite OC by BC. So 1 by root 3 equal to OC வந்து 8, BC எடுக்கணும். BC equal to 8 root 3. Width of the river என்ன AB. AB equal to என்னங்கன்னா AC plus BC. AC வந்து 8, BC வந்து 8 root 3. So 8 காமன் எடுங்க. root 3 plus 1. இதான் ஆன்சர். புரியுதுங்களா? புரிஞ்சுதா இந்த கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. A moving boat is observed from the top of a 150-meter high cliff, moving away from the cliff. The angle of depression of the boat changes from 60 degree to 45 degree. அப்புறம் தூரமா போகும்போது தானே angle of depression குறையும். The boat changes from 60 degree to 45 degree in 2 minutes. Find the speed of the boat in meter per hour. கண்டுபிடிங்க. மீட்டர் per hourல எப்படி எடுப்பீங்க? இந்த பாரு.
இதுதான் கிளிஃபோட ஹைட் என்ன 150 மீட்டர் 150. போட் இனிஷியலா இந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு இந்த இடத்துல வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேலே நான் இங்க பார்க்குறேன். செகண்ட் டைம் கரெக்டா டயக்ராம் வரைஞ்சது. The angle of depression of the boat changes from 60 degree to 45 degree. ஸோ இங்க பார்க்கும்போது ஹாரிசான்டல் லைன் வந்து இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு 60 டிகிரி. அப்போ இதுதானே 60. இது 60னா இதுவுமே 60 தான். அதே மாதிரி சேஞ்சஸ் டூ அதுக்கப்புறம் என்ன மாறினுச்சு 45 டிகிரிக்கு மாறிடுது. இது 45 டிகிரினா இதுவுமே 45 டிகிரி தானே. பட் இந்த சேஞ்சஸ் எவ்வளவு டைம்ல நடக்குது 2 நிமிஷத்துல. மார்க் பண்ணிக்கோங்க ABCD. ஸோ இன் ட்ராங்கிள் ABC tan 60 equal to என்ன எழுதுறான் tan 60 equal to opposite AB by BC. tan 60 value √3. AB எவ்வளோ 150 by BC. So BC equal to 150 by √3. Similar triangle ABD என்னதுன்னா tan 45 equal to opposite na AB by BD. tan 45 value 1 AB BD என்ன BC plus CD எழுதலாமா BC plus CD cross multiply BC plus CD equal to AB. So இதே BC plus CD AB எவ்வளோ 150. BC ஓட வேல்யூ 150 by √3 plus CD equal to 150. So CD equal to 150 minus 150 by √3. √3 என்ன வரும் 150 √3 minus 150. So that is 150 common எடுத்தீங்கன்னா √3 minus 1 by √3. ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸ்பீடோட என்ன ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். இங்க சேஞ்சஸ் இங்க நடக்குது சிடில தான் நடக்குது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து சிடி டைம் எவ்வளோ 2 minutes. கரெக்டா 2 minutes. சிடி ஓட வேல்யூ எவ்வளோ 150 √3 minus 1 by √3. ரேஷனலைஸ் பண்ணி ஆகும் by √3 into 2. பட் 2 வந்து என்ன மினிட்ஸ்ல இருக்கு. அவன் கேட்டிருக்கிறது ஹவர்ஸ். ஸோ மினிட்ஸ்ல ஹவர் மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க divided by 60. So 2 divided by 60. So 150 √3 minus 1 by √3 into 2 மேல வந்து 60 வந்துடும். ரேஷனலைஸ் பண்ணி எடுங்க என்ன வருது ஆன்சர் 150 √3 minus 1 into 60 whole divided by √3 into √3 கீழே இன்னொரு தடவை √3 மல்டிப்ளை பண்றேன் மேலேயும் பண்றேன் into 2 30 times போகும். என்னதுன்னா 150 √3 minus 1 into 30 √3. டினாமினேட்டர்ல √3 into √3 3 10. என்னதுன்னா 150 into 10 1500 again
ரூட் த்ரீ கூட மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 3 மைனஸ் ரூட் த்ரீ. ஸோ 1500 3 மைனஸ் ரூட் த்ரீயோட வேல்யூ என்ன? 1.73. என்ன வருது? 3 மைனஸ் 1.73 என்ன வரும்? 3 minus 1.73 equal to 1.27. 1.27 multiplied by 1500. So 1905. 1905 meter per hour. புரியுதா? இதான் ஆன்சர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? அடுத்த கணக்கு போலாமா? ஓகே, சொல்லுங்க தெரிஞ்சுக்கோ. Can you repeat last two step? இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்க சொல்றீங்க, ரிப்பீட் பண்ண சொல்லி. ஒண்ணு இல்ல, ரூட் த்ரீ இருக்கு பாத்தீங்களா, கீழே ரூட் இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ரூட் த்ரீ எடுக்கணும்னா என்ன, ரூட் த்ரீ கூட இன்னொருத்தர ரூட் த்ரீ நான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ண ஆகாது, மேலேயும் மல்டிப்ளை பண்ணி ஆகணுமா இல்லையா? ஸோ அதான் எடுக்கிறேன். அப்போ மேலேயும் ரூட் த்ரீ. அதை தவிர்த்து 60 வந்து 2 டிவைட் பண்றேன். 60 2 டிவைட் பண்றேன். புரியுதுங்களா? 30 டைம்ஸ். ஸோ ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீ இட் வில் பிகம் 3. 3 அகெயின் இந்த 30 வந்து 10 டைம்ஸ் போகும். இப்போ 150 இன்டூ 10 1500. ரூட் த்ரீயை மல்டிப்ளை பண்றேன். ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீ 3. ரூட் த்ரீ இன்டூ 1 ரூட் த்ரீ. புரியுதுங்களா? அதுக்கும் ஜஸ்ட் வேல்யூ புட் பண்ணி தான் எடுப்போம். சரிங்க. அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. From the top of a 7-meter high building, the angle of elevation of the top of a tower is 60 meter, 60 meter. Sorry. Top of a tower is 60 degree. It's not a 60 meter, 60 degree. நான் தப்பா படிச்சிட்டேன். சரி, what if we rationalize 150 by root 3 before? பண்ணுங்க. இந்த பாருங்க, calculation நான் எப்படி பண்ணிருக்கணும் அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதை பண்ணுங்க. அல்டிமேட்டா ஆன்சர் அது வரும். சரிங்களா? From the top of a 7-meter high building, the angle of elevation of the top of a tower is 60 degree. And the angle of depression of its foot is 45 degree. Find the height of tower. டவரோட ஹைட் கேட்குறாங்க. எப்படி எடுப்பீங்க? செவன் மீட்டர் ஹை பில்டிங். லெட்ஸ் சே இதுதான் அந்த பில்டிங். 7-meter high building. The angle of elevation of the top of the tower. அப்போ கண்டிப்பா டவர் எலிவேஷன் இருக்குன்னா ஹைட் பெருசா தான் இருக்கு. இதான் டவர். இதோட ஹைட் வந்து லெட்ஸ் சே h. angle of elevation. angle of elevation எவ்வளோ? 60 டிகிரி. அப்போ இது 60 டிகிரி.
The angle of depression of its foot is 45 degree. அப்ப இதுதான் depression. அப்ப இது வந்து 45 டிகிரி. இது 45 இதுவும் 45. எனக்கு H எடுக்கும். இந்த பாருங்க. அதே கொஸ்டின். இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 7. கரெக்ட். அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? டோட்டல் ஹைட் வந்து ஹெச். டவரோட டோட்டல் ஹைட் வந்து நான் ஹெச் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒயிட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆரோ வச்சு லைன். அது மட்டும் எவ்வளோ? கரெக்ட். ஹெச் மைனஸ் 7. வெரி குட். ஹெச் மைனஸ் 7. ஹெச் மைனஸ் 7. ஸோ 7 மைனஸ் ஹெச் வராது இன்னைக்கு கார்த்திகேயன். 7 மைனஸ் ஹெச் வராது. ஹெச் தான் பெருசு, 7 சின்னது. டோட்டல் ஹைட் -7. சரிங்களா? அப்ப இந்த பாரு, இது ஏ, இது பி, சி, டி, இ. In triangle AED, in triangle AED, tan 45 equal to என்ன எழுதலாம்? Tan 45 degree equal to opposite. Opposite na AE by DE. Tan 45 1. AE எவ்வளோ? 7. DE எவ்வளோ? அப்போ DEயும் 7 தானே வருது? 7 மீட்டர். அதுவே in triangle BCA, tan 60, tan 60 equal to opposite. Opposite na BC by AC. Tan 60 value எவ்வளோ? √3. BC H -7. AC நீங்க சொல்லுங்க என்ன வரும்? DE 7னா AC என்ன வரும்? AC எவ்வளவு வரும்? DE 7னா AC என்ன? கரெக்ட், 7. Cross multiply 7 √3 equal to H -7. So 7 √3 plus 7 equal to H. So height கிடைச்சு. Just upper 7 common எடுங்க. √3 plus 1 is the answer. Or else you can put √3 ஓட value 1.73. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 57th question. Okay, fine. அடுத்த கணக்கு போலாம். அடுத்த கொஸ்டின் இது சால்வ். A man standing on the deck of a ship which is 10 meters above the water level observes the angle of elevation of the top of a hill as 60 degree and the angle of depression of the base of hill is 30 degree. Find the distance of the hill from the ship and the height of the hill. எடுங்க இதை ட்ரை பண்ணுங்க.
Reply solve பண்ணுங்க. A man standing on the deck of a ship which is 10 meters above the water level. இங்க நிக்கிறாரு 10 meters above the water level. ஸோ இதுதான் தண்ணி. 10 meters. Observe the angle of elevation on the top of a hill as 60 degree. அப்ப இங்கிருந்து பார்க்கும்போது angle of elevation வந்து 60 degree. அப்ப இது 60 degree ஆச்சா? At the same time, angle of depression of the base of hill as 30 degree. Depression. அப்புறம் அங்கிருந்து கீழே பார்க்குறோம் 30 degree. அப்ப இது 30 degree. அப்ப இதுவும் 30 degree. கரெக்டா? Find the distance of the hill from the ship. டிஸ்டன்ஸ்னா இதுதானே கேட்குறாங்க. Distance of the hill from the ship. இதுதான் D. And the height of the hill. ஹைட்டும் கேட்குறாங்க. Height H. கரெக்டா? அப்ப இது Dனா இதுவும் தானே D. என்ன சொல்றீங்க? இதுவும் தானே D. கரெக்டா? இங்க பாருங்க. மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் A B C D E. In triangle AED tan 30 equal to என்ன எழுதலாம்? Opposite na 10 by adjacent D. Tan 30 value 1 by root 3 equal to 10 by D. D equal to 10 root 3. 10 root 3. Similarly, எனக்கு இதோட வேல்யூ மட்டும் சொல்லுங்களேன். இதோட வேல்யூ எவ்வளோ? கரெக்ட் 10 மீட்டர் 10. அப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? கரெக்ட் H மைனஸ் 10. புரியுதா? H minus 10. H minus 10. So in triangle BAC, in triangle BAC, இதான் C. In triangle BAC, tan 60 equal to opposite னா என்ன? H minus 10 by D எழுதலாமா? So H minus 10 D ஓட வேல்யூ தான் 10 root 3 வந்திருக்கு. tan 60 எவ்வளோ? root 3 equal to H minus 10 by 10 root 3. So cross multiply 10 root 3 into root 3 equal to H minus 10. So 30 plus 10 equal to H. So H எவ்வளோ? 40. H equal to 40. கரெக்டா? ரெண்டாவது என்ன கேட்டிருக்கேன்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப். ஓகே, அதான் எடுத்தாச்சு 10 root 3. So two answer 10 root 3 and 40 meter.
அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. The angle of depression of the top and bottom of a 50-meter high building from the top of a tower are 45 degrees and 60 degrees respectively. Find the height of the tower and the horizontal distance between the tower and the building. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? The angle of depression of the top and bottom of a 50-meter high building. Let's say இது ஒரு building 50 meter height, 50 meter. From the top of a tower, from the top of a tower are 45. First இங்க பார்க்குறாங்க டாப்ல. ஸோ இந்த இடத்துல இது வந்து எவ்வளோ 45 டிகிரி. தென் அண்ட் பாட்டம் ஆஃப் ஏ ஹை பில்டிங், பாட்டம் ஆஃப் ஏ பில்டிங் அது எவ்வளோ 60 டிகிரி. அப்போ இது வந்து 60 டிகிரி. கரெக்டா? Find the height of the tower. Let the height of the tower நம்ம என்ன எடுக்கலாம்? ஹெச்னு எடுத்துக்கலாமா? Let the height be h. இது 50னா எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. இது எவ்வளோ வரும்? இது எவ்வளோ வரும்? அதுவும் 50. கரெக்ட். இதுவும் 50. மார்க் பண்ணிக்கோங்க. ஏ, பி, சி, டி, இ. அட் த சேம் டைம் இது சொல்லுங்க எனக்கு. கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றீங்களே. இதோட வேல்யூ என்ன வரும்? ஏசி. ஏசி வில் பி h minus 50. ஓகே. இல்ல 50 minus h வராது. நான் தான் சொல்றேன். இட் ஷுட் பி h minus 50. எத்தனை h தானே பெருசு இருக்கு. கரெக்டா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிபி, இல்ல அதுக்கு முன்னாடி பெரிய ட்ரையாங்கிள் எடுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ என்ன சொல்லலாம்? tan 60 equal to opposite. Opposite என்ன? AE, AE by adjacent DE. tan 60 ஓட வேல்யூ எவ்வளோ? 1 by 2, 3. AE எவ்வளோ? H, DE. ஸோ எனக்கு DE ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? H root 3. DE equal to BC. .
D வந்து h root 3னா அப்ப BCயும் h root 3 கரெக்டா புரிஞ்சுதா இல்லையா எஸ் or no அப்ப in triangle ACB நான் என்ன எழுதலாம் tan 45 equal to opposite AC by BC tan 45 ஓட வேல்யூ 1 AC ஓட வேல்யூ என்ன h minus 50 by BC ஓட h root 3 so h root 3 equal to h minus 50 ஒரு பக்கம் எடுத்தாங்க 50 equal to h minus h root 3 சாரி இங்க நம்ம தப்பா எழுதிட்டோம் tan 60 ஓட வேல்யூ என்ன ரூட் 3 ஸோ டிஇ என்ன வரும் டிஇ வந்து h by root 3 h by root 3 h by root 3 cross multiply h by root 3 equal to h minus 50 so 50 equal to h minus h by root 3 so 50 equal to h common எடுங்க 1 minus 1 by root 3 எழுதலாமா so h into root 3 LCM root 3 minus 1 cross multiply என்ன கிடைக்கும் 50 root 3 by root 3 minus 1 equal to h rationalize பண்ணுங்க rationalize பண்ண என்ன வரும் 50 root 3 நியூமரேட்டர்ல root 3 plus 1 இந்த root 3 minus 1 ஓட கான்ஜுகேட் என்ன root 3 plus 1 மேலேயும் கீழே அதால மல்டிப்ளை பண்ணுவோம் so 50 root 3 into root 3 plus 1 whole divided by இது என்ன a minus b into a plus b so a square minus b square root 3 square minus 1 square 50 root 3 into root 3 plus 1 whole divided by என்னதுன்னா 3 minus 1 so that becomes 50 root 3 into root 3 plus 1 by 2 cancel பண்ணா என்ன வரும் 25 root 3 25 root 3 into root 3 plus 1 இதான் ஆன்சர் இதுவே ரூட் 3 ஓட வேல்யூ புட் பண்ணாலும் சரி ஒன்றும் தப்பு இல்லை என்னங்கிறான் 25 into 1.73 into 1.73 plus 1 so that become 25 into 1.73 into 2.73 மல்டிப்ளை பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு 1.73 into 2.73 into 25 118.0725 ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க distance between the tower என்ன h root 3 so h root 3 ஆன்சர் எடுங்க ஸோ நமக்கு கிடைச்சது வந்து என்ன h ஸோ h root 3 என்ன வரும் 118.07 root 3 சரிங்களா சாரி h by root 3 வந்துச்சு
So 118.07 by root 3. So value put பண்ணுங்க 118.07 by 1.73. 118.07 divided by 1.73. That becomes 68.24 meter. இதான் ஆன்சர். கரெக்ட். புரிஞ்சுதா? அடுத்த அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. A 7-meter long flagstaff is fixed on the top of a tower standing on the horizontal plane. From a point on the ground, the angle of elevation of the top and bottom of the flagstaff are 60 and 45 respectively. Find the height of the tower, correct to one place of decimal. A 7-meter long flagstaff, fix it on the top of a tower. அப்ப இதான் 7 மீட்டர். கீழே வந்து ஒரு டவர் இருக்கு. சரிங்களா? From a point on the ground, the angle of elevation of the top and bottom of the flagstaffs are 60. அப்புறம் first top. Top வந்து என்ன? இது எவ்வளோ? 60. And bottom of the flagstaffs are 45. Bottom இது எவ்வளோ? 45. Find the height of the tower. டவரோட ஹைட் கேட்குவாங்க. இது எப்படி எடுப்பீங்க? If the height of the tower வந்து x. If the height of the tower வந்து x னு எடுங்க. If I am taking height of the tower be x. மார்க் பண்ணிக்கோங்க. A, B, C, D. அப்ப in triangle BDC tan 45 equal to என்னன்னா opposite. Opposite என்ன? X by BC. Tan 45 1. X by BC. So BC என்ன வரும்? X. சரிங்களா? இதுவும் X. In triangle ABC
என்ன எழுதலாம்? tan 60 equal to என்ன எழுதலாம்? ஆப்போசிட். ஆப்போசிட் என்ன இருக்கு? ஏபி by adjacent BC. tan 60 வேல்யூ √3. ஏபியோட வேல்யூ என்ன எழுதலாம்? ஏபி நீங்களே சொல்லுங்க என்ன எழுதலாம்? இது நம்ம பார்த்துருக்கோம் என்ன? 7. கரெக்டா? இது 7 பார்த்துருக்கோம். அதுக்கு கீழே எக்ஸ் இருக்கு. 7 plus x வரும். So it should be 7 plus x. So 7 plus x. BC நமக்கு இப்போ என்ன கிடைச்சது? x. Cross multiply x √3 equal to 7 plus x. x √3 minus x equal to 7. அப்போ x common எடுத்தா √3 minus 1 equal to 7. So x equal to 7 by √3 minus 1. √3 minus 1. Value put பண்ணுங்க. 7 divided by 1.73 minus 1. So 7 by 0.73, that become 9.58. But decimal place எவ்வளோ? 9.6. ஒரு place தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க. x. So the height of the tower is 9.6. Height of tower. புரியுதா? அடுத்த கணக்கு போலாமா? இதை சால்வ் பண்ணுங்க. An aeroplane when flying at a height of 4,000 meters from the ground, 4,000 meters from the ground, passes vertically above another aeroplane at an instant when the angle of elevation of two planes from the same point on the ground are 60 degree and 45 degree respectively. Find the vertical distance between the aeroplane at that instant. ஒன்றும் இல்லை, இதே கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இது பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. An aeroplane when flying at a height of 3125 meter from the ground passes vertically below. அப்ப கீழே இருக்க ஏரோப்ளேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த கொஸ்டின்ல இருக்கா இல்லையா? கீழே இருக்க ஏரோப்ளேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, இப்ப நம்ம பார்க்குற கொஸ்டின்ல an airplane when flying at a height of 4,000 meters from the ground passes vertically above another plane. அது வந்து below the plane இருந்துச்சு, இது வந்து above the plane இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்குமே சேம் கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஏரோப்ளேன் பறக்குது, அது கீழே இன்னொரு ஏரோப்ளேன் பறக்குது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேன் height 4,000 meters from the ground. (4,000 meters) vertically above another airplane at an instant when the angle of elevation of two planes from the same point on the ground
ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எவ்வளோ 45 டிகிரி, செகண்ட் ஆங்கிள் வந்து இது எவ்வளோ 45ங்களா, இது வந்து எவ்வளோ 60 டிகிரி. Find the vertical distance between the airplane. Vertical distance எதை சொல்ல வராங்க, distance between the two plane. இது கண்டுபிடிக்கணும் கரெக்டா. லெட்ஸ் சே இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், மார்க் பண்ணுங்க ABCD. என்ன சொல்லலாம், இன் ட்ரையாங்கிள் BCD, இன் ட்ரையாங்கிள் BCD tan 45 degree equal to opposite. Opposite என்ன BC by CD. BC by CD. Tan 45 value 1 by B equal to BC by CD. So BC equal to CD. BC எவ்வளோ 4000, அப்போ CD எவ்வளோ 4000. சாரி 4000 வந்து ஃபுல், அது இப்படியே இருக்கட்டும். BC equal to CD. அதுவே ரெண்டாவது ட்ரையாங்கிள், சேம் ட்ரையாங்கிள் ACD. ACD எப்போ என்னங்கன்னா tan 60, tan 60 degree equal to என்னங்கன்னா opposite by AC by CD. tan 60 எவ்வளோ √3. AC எவ்வளோ எழுதலாம், AC எவ்வளோ 4000 by CD. CD தான் என்ன BC. ஸோ BC equal to 4000 by √3. BC வந்து 4000 by √3. எனக்கு தேவை X. X என்ன AB, distance between the two airplane. AB equal to X. அப்போ என்ன எழுதலாம், AC minus BC எழுதலாமா, then only you are getting AB. புரிஞ்சுதா புரியலையா இது மட்டும் சொல்லுங்க. AB equal to AC minus BC. Yes or no? அப்ப AC என்ன வந்துச்சு, AC என்ன கொடுத்துருக்காங்க 4000, AC 4000, BC 4000 by √3. 4000 காமன் எடுங்க, 1 by plus 1 by √3. So 4000 by √3, √3 minus 1. இதான் ஆன்சர். 2920 சொல்றீங்க. 2920 வராது. புட் பண்ணி பார்க்கலாமா, பாருங்க 4000 1.73 minus 1 by 1.73. So 4000 into 0.73 by 1.73. சால்வ் பண்ணுங்க, இது என்ன வருதுன்னு 4000 into 0.73, 4000 into 0.73 whole divided by 1.73, 1687. So 1687.86 meter. இதான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதா. ஒரு ஏரோப்ளேன் வந்து டாப்ல இருக்கு, இன்னொரு கணக்குல அடுத்த ஏரோப்ளேன் வந்து பாட்டம்ல இருக்கு. டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இங்கேயும் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அந்த கணக்குலையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. புரியுதுங்களா. Find the distance between the two planes at that instant. 51 கணக்கு, ரெண்டாவது கணக்கு வந்து 61. அடுத்த கணக்கு பார்க்கலாமா.
Vishnu, today can Sivananda school student leave at 6:30? Sivananda person is 6:30 leave. I You can leave the class at 6:30. Time ஆயிடுச்சு. அடுத்த கணக்கு சால்வ் பண்ணுங்க. The angle of elevation of the top of a building. யாரு ஜிஆர்கே. என்ன எக்ஸாம் இருக்கு சாய் மோக்ஷிதா இன்னைக்கு? ஜேஆர்கே ஸ்கூல் என்ன எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு? மேத்ஸ். ஓகே ஃபைன். யூ கேன் லீவ். ஜேஆர்கே ஸ்கூலும் லீவ் ஆகலாம். ஓகே. பட் இன்னொரு விஷயம், ஆன்லைன் பசங்க நீங்களாம் டைமுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இன்னொரு 2 நாள் பார்ப்பேன், 3 நாள் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன். யாரையும் அட்மிட் பண்ண மாட்டேன் ஆஃப்டர் ஷெட்யூல் டைமுக்கு அப்புறம். புரியுதுங்களா? 5 மணினா 5 மணிக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண பாருங்க. ஓகே. அப்ப கவுண்ட் கம்மியா தான் இருக்கு. 10 பேர் தான் இருக்கீங்க. 9 பேர். அதுலயும் நிறைய பேர் லீவ் பண்ணுவீங்க. சிவானந்த பசங்க தான் இருக்கீங்க. நிரஞ்சன். ஸோ ஸ்டாப் பண்ணலாம். இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கும் இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஸோ ஆன் டைம் அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா?